இங்கே ஒருங்கிணைந்த தஞ்சை தரணி ஒன்று திறக்கரை பார்க்கிற போது நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள செல்லிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் குளிர்காய்ச்சல் வந்து தமிழகத்துக்கு திரும்பினாலும் ஆச்சரியம் இல்லை. 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு இப்போது யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த விஐபி, யார் அந்த குற்றவாளி என்று தமிழக மக்கள் எழுப்புகிற அந்த கேள்வியில இருந்து அந்த தம்பிகளையும் அந்த குற்றவாளிகளையும் அந்த சார்களையும் காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு டெல்லி செல்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அச்சரிச்சலிலே வாய்க்கு வந்தபடி இன்றைக்கு அவர் மட்டுமல்ல, அவருடைய கைத்தடிகளை கொத்தடிமைகளை வைத்துக்கொண்டு உளறி வருவதை, வாந்தி எடுத்து வருவதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 3 வருஷம் ஏன் போகல நீங்களாவது சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. அவரும் பதில் சொல்ல மாட்டாரு. எங்க எடப்பாடியார் கேள்வி கேட்டா அவருக்கு கோபம் வருது. 23ஆம் புலிகேசி ஏன் 3 வருஷம் போல, அதுக்கு பதில் சொல்லிட்டு பிளைட் ஏறணுமா வேணாமா? தன்மானம் உள்ள, மானம் உள்ள, யோக்கியம் உள்ள, திராணி உள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சாரு? அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா, இல்ல ஞாபக மருதி வந்துருச்சா? என்ன காரணம் சொல்லுங்க, பத்திரிகையாளராவது சொல்லுங்க. அவர் தான் சொல்ல மாட்டாரு. இல்ல அவங்க கொத்தடிமையா இருக்கிற அமைச்சரையாவது சொல்லுங்க. ஒரு வயலும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கல்ல, அப்ப சந்தேகம் வருது இல்ல, யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த சாரு, யார் அந்த விஐபி? அதனால போறாரு தலைவரை. அவரு நாட்டு மக்களுக்காக போல, தன் வீட்டு மக்களுக்காக போறாரு. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். வேணும்னா ஸ்டாலின் டெல்லியில இறங்கணும்னு உங்க தலைவரை விட்டு கேட்க சொல்லுங்க, உங்க நண்பரை விட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.